16வது அதிகாரம் 43வது பக்கம். ரட்சிப்பின் செயல்பாடுகளை நம்ம விசுவாச அறிக்கையில பார்த்து வருகிறோம். மனம் திரும்புதல், விசுவாசம், அதெல்லாம் பார்த்துட்டு நற்கிரியைகளை பார்க்குறோம். விசுவாசி நற்கிரியைகள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை பார்க்குறோம். அந்த நற்கிரியைகளை சொல்லும் பொழுது ரட்சிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்குது. அதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு மட்டும்தான் செய்ய முடியுன்றதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஆண்டவர் நற்கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார்னு சொல்லி நம்ம 3 பேராகிராஃப் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நீங்கள் பாக்கியுள்ள பேராகிராஃபை நம்ம பார்க்க வருகிறோம். 4வது பேராகிராஃப்ல இருந்து வாசிக்கிறோம். 4வது பாயிண்ட்டு 44வது பக்கத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய கீழ்ப்படிவின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையில் இயலக்கூடிய உயர்ந்த நிலையை அடையும் விசுவாசிகள் கடவுள் அவர்களிடம் எதிர்பார்ப்பதையும் விட மேலான கிரியைகளை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அத்தோடு அவர்கள் தங்களுடைய கடமைப்படி செய்ய வேண்டிய கிரியைகளும் பூரணமற்ற நிலையிலே காணப்படுகின்றன. இப்போ 4வது பேராகிராஃப் முதல் என்ன சொல்லுங்க. விசுவாசிகள் விசுவாசிகளா உயர்ந்த நிலையில இருக்கிற விசுவாசியை கூட கடவுள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களால செய்ய முடியல. ரட்சிக்கப்பட்டு நான் மூத்த விசுவாசி அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க எதையும் உலகத்துக்கு பயந்து வாழாம விசுவாசிதான்றதுல இருக்கிறவங்க கடவுளுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு அவங்களால செய்ய முடியல அப்படின்னு. உயர்ந்த நிலை என்பது அதை சொல்லல. உயர்ந்த நிலை என்பது பரிசுத்தத்துல வாழ்ந்தவங்க சொல்லுங்க. உண்மையாகவே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த குற்றமே கண்டுபிடிக்காத நிலை. அப்போஸ்தலர்கள் கடவுளோடு நெருங்கி ஜீவித்த யோபுவை போன்ற நீதிமானாக்கிய நண்பர்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. அனுபவசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். மூத்த விசுவாசிகள் கிடையாது. பரிசுத்தத்திலையும் கீழ்ப்படிதலையும் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவ பக்தியில பயன்படுறாங்க. விசுவாசத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்வான நிலையை அடைந்தாலும் அவனுடைய செயல்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் இழந்து போன ஆதாமினுடைய நிலையை அடைய பிரயாசப்படுறேன். நிலையை அடைகிறது அவங்க எல்லாம் கலைஞ்சி பரலோகத்துக்குரியவனா அந்த பூமியில இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்றதை அவர் அங்க சொல்றாரு. அவர்கள் கடமைப்படி செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளிலும் பூர்ணமற்ற நிலையிலேயே காணப்படுகிறது. என்ன செஞ்சாலும் உங்களுடைய கிரியைகள் கடவுளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வது திருப்திப்படுத்துறது. ஏன் மாம்சமான மனுஷன் பாவம் இருக்கிறனால, சாவர வரை பாவம் இருக்கிறனால. இப்போ நம்ம அடிப்படையா ஒரு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளால பாவத்தை முழுமையாக ஜெயிக்க முடியும், நம்மளால பரிசுத்தல முழுமையாக வளர்ந்துட முடியும் அப்படின்னு சிந்த ஒரு பொருள் இருக்கக்கூடாது. ஆளானப்பட்ட பவுலே என்னுடைய ஊழிய காலத்துல இந்த மாம்சம் எனக்கு விரோதமா போராடுது, நான் பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். அப்ப நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நம்முடைய பூரணமாகுதல் பரிசுத்தமாகுதல் என்பது வளர்ச்சியை நோக்கி தான் போகவே ஒரே, அது பூரணப்படாது. எப்பேற்பட்ட விசுவாசியும் வீழ்ந்து போகவும் பின்வாங்கவும் ஞானம் இல்லாமல் நடந்துள்ளதும். சாலமும் அது ஒரு பெரிய உதாரணம். சாலமும் ஒரு தேவ பக்தியுள்ள தகப்பன் கீழே வளரான். கடவுளே அவனுக்கு தரிசனமாகி உனக்கு முன்னாடி பின்னாடி ஞானம் இருந்தார். அவனை போல நீதிமொழிகள் எழுதினவனும் உலகத்தை குறித்து கடவுளை குறித்து ஆய்வு பண்ண யாரும் இல்லை. கடவுள் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் மேன்மை கணத்தை கொடுத்து உயர்ந்த நிலையாக சொல்கிறார். நான் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்மாற்றம் கடவுளையே மறுதளிச்சு விக்கிரக வழிபாடுக்கும் விபச்சாரத்துக்கும் போறவர்களாகவும் போயிடும். தேவன் அவனை எடுத்து புதுப்பித்து மறுபடியும் சீர்படுத்தி கட்டி அவனை தன் ராஜ்யத்தில் சேர்க்கிறார். அது என்ன சொல்லலாம், எந்த மனிதனும் பூர்ண நிலையை அடைய முடியாது. இதே விசுவாச அறிக்கையில் நம்ம பிரதானமாக அடையணும்னா நிகழக்கூடிய சபையில தான் என்ன சொல்றோம், நாங்கள் பூர்ண சுவிசேஷ சபை, நாங்கள் இந்த பாவம்லாம் எங்கிட்ட வரவே வராது, நாங்கள் பூர்ணமாக இருக்கிறோம். யாரும் எல்லாரும் பல்லவிடும். அடுத்த பேராகிராஃப்ல அது என்ன சொல்றாரு, 5ஆம் பேராகிராஃப். நாம் எந்த விதத்திலும் நமது மிக சிறப்பான கிரியைகளினாலும் கூட கடவுளிடம் இருந்து பாவ மன்னிப்பையோ நித்திய ஜீவனையோ அடையும் தகுதியை பெற்றுவிட முடியாது. அவருடைய ஆவியானவர் மூலமா நம்ம செய்யறோம். முதல் பாயிண்ட் தான் சொல்றோம். விசுவாசியுடைய நற்கிரியைகள் அவனை தகுதியுள்ளவன் ஆக்குறது கிடையாது. நம்ம ஏற்கனவே தகுதிப்படுத்தினால்தான் நம்ம நற்கிரியைகள் செய்யும். அதான் எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல புரிஞ்சு சொல்றார். ரட்சிப்புக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா நற்கிரியைகள் நிமித்தம் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறதோ ஆச்சரியப்படுகிறதோ இல்லை. அதான் முதல் பாயிண்ட். அதில் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாங்க, நம்ம செய்யற எந்த நல்ல கிரியைகள்னாலும் கடவுளுக்கு நன்மை கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆவிக்குரிய நீதிமானா பரிசுத்தமானா ஆகிறதுனால கடவுளுக்கு எதையுமே கொடுக்குறாரு. அவருக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. நீங்க சர்ச்சுக்கு வரனால, நீங்க பைபிள் வாசிக்கிறதுனால, நீங்க கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதுனால,
நீங்க உங்க குடும்பத்துல பயபக்தியா இருக்கிறனால உங்களால கடவுளுக்கு எந்த நன்மை கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் வாழணும்? அப்புறம் எதுக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும்? உங்க நன்மைக்காண்டி நீங்க இருக்கிறீங்க. உங்க ஆத்மாவை பாதுகாக்கவும் உங்க வாழ்க்கையில கடவுளுடைய அன்பு சமாதானம் இருக்கிறதுக்காக நீங்க பரிசுத்தமா வாழணும். உங்ககிட்ட அதான் அவர் எதையுமே எதிர்பார்க்கல. யோபுல அவர் சொல்றாரு, நீ நீதிமானா இருக்கனால அவருக்கு ஒரு லாபமும் இல்லை, நீ பாவம் செய்தாலும் அவருக்கு நஷ்டமும் கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டா கடவுள் உட்காந்து அழுது இருக்க மாட்டார். ஆதியாகமத்துல பார்க்கிறோம், பூமியுடைய அக்கிரமம் பெருகும் பொழுது கர்த்தர் மத்தாகப்பட்டார். அது வந்து உங்களுக்கு எதிராக சொல்லப்படுது. இந்த பாவம் கடவுளுக்கு எதிரானது, கடவுளை பாதிக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? நீ விசுவாசியா ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்யும் பொழுது ஆவியான துக்கப்படுறதால வேற சொல்லுது. ஆனா அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில நஷ்டமும் பலவீனமும் சோர்வெல்லாம் ஏற்படுகிறது. நீ பாவம் செஞ்சா உனக்கு தான் நஷ்டம் வரப்போகுது. நீ என்ன வரைக்கும் நீ தான் இருக்க போற. அதான் 2வது பாயிண்ட்ல வராங்க பிரதானமா சொல்ற. அவருக்கு நன்மை பயக்கவோ நம்முடைய பாவக்கடலை தீர்க்கக்கூடிய விலையாகவோ அமையாது அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு முறையும் நல்ல கிரியைகளை செஞ்சுட்டு நம்ம கடமையை செஞ்சுட்டு தகுதியற்ற ஊழியக்காரர்களாக என்னமுன்றார். இயேசு நோமேல தான் சொல்றாரு, எல்லா வேலையும் பண்ணிட்டு நாங்கள் அப்படி யோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லுவோம். ஆனா இவங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, நான் நல்லா பண்ணி பண்றேன், நான் 100 சபையை வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஸ்தாபனத்தை வச்சிருக்கிறேன், இத்தனை பேர் வச்சுருக்கிறேன், நான் இவ்வளவு ஊழியக்காரன். ஜான் ஓவன்ற ஒரு பெரிய பரிசுத்தவான், சீர்திருத்தவாதிகளே ஹைலி டேலண்டட். அதாவது இங்கிலாந்துல அரசர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு, அரசவை அமைச்சர்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் சொல்றாரு. ராஜா வந்து அவருடைய வார்த்தை கிட்ட தான் செயல்படுவார். அவருடைய புக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளே பத்தாது, அவ்வளோ எழுதுறாரு. அவ்வளோ பெரிய வாழ்க்கை நிறைய எழுது, எல்லா விஷயத்தையும் பைபிளை குறித்து அவ்வளோ பேசல. ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் எழுதி கீழே நானும் அப்படி வச்சிடமற்ற ஊழியக்காரன் எழுதுவார். அசாத்திய செயல்களை செஞ்ச அவரே அப்படி வச்சிடமற்ற, நீங்கள் நானும் ஏமாத்துறோம், நீங்கள் நானும் செய்யற என்ன கிரியைகளும் கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டு நம்ம தகுதியா செய்யலை அப்படின்றத எப்பவுமே சொல்ல முடியும். கொடுக்கறது நம்ம கடவுளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாத்துக்குமே நம்முடைய தகுதியற்ற நிலையை உணரும். 4வது என்ன சொல்றாரு, ஒருவேளை நம்மகிட்ட ஒரு நல்ல கிரியைகள் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா அது முழுமையாக பூரணமா கடவுள் தனது ஆவியின் பலத்தினால நம்மளை வச்சு பயன்படுத்தாரு. நம்மகிட்ட வெளிப்படக்கூடிய எல்லா நற்கிரியைகளுக்கும் நற்கணிகளுக்கும் முழுக்க முழுக்க 100% அவர் தான் காரணம். நம்மகிட்ட வெளிப்படுகிற எல்லா பாவத்துக்கும் தீமைக்கும் பலவீனத்துக்கும் முழுக்க முழுக்க நாம தான் காரணம். நன்மைக்கு முழுக்க அவர் காரணம், தீமைக்கு முழுக்க நம்ம காரணம். நம்முடைய பலத்தினால் நம்ம நல்லது செஞ்சோம்னு சொன்னா அது கரைபடிந்தது, அது பலவீனமானது, அது கடவுளுடைய தரத்துக்கு அவமானத்தை கொண்டு வரும். விசுவாசிய நீங்கள் நாடு பண்ணக்கூடிய நற்கிரியைகள் முழுமையாக அவருடைய ஆவியினுடைய கிருபையாக செய்யப்படுகிறது. அதான் சங்கீதம், ஏசாயா, கலாத்தியர், எபேசியர் எல்லாம் என்ன சொல்லுது, நாங்கெல்லாம் தீட்டா இருக்கிறோம், என்கிட்ட நீதி இல்லை, ஜீவனில் ஒருவரும் நீதி இல்லை, கடவுள் ஒருத்தர் தான் கிருபை இறக்கையும் காண்பிக்கிறார். 6வது பாருங்க, இங்கிட்டு கொடுங்க வாசனை. இருந்த போதும் விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் அவர்களுடைய கிரியைகளும் கிறிஸ்துவுக்குள் செய்யப்பட்டவைகளாகவே கருதப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இப்ப இது என்ன சொல்லுது, 5வது பாராகிராஃப் ரைட். 6வது பாராகிராஃப் என்ன சொல்லுது, பூர்ணமற்றதா தான் இருக்குது. கடவுளை அறியாதவன் நற்கிரியைகளை காட்டுறான், கடவுளை அறியாதவனும் உதவி செய்யறான், பல நன்மைகளை வழங்குறான், பல அர்ப்பணிப்பு பண்ணலாம், தேசத்துக்காக, மக்களுக்காக, உயிரை கூட கொடுக்குற நாட்டுக்காக எவ்வளவும் செய்யறான். அவனுடைய நற்கிரியைகளையும் ரட்சிக்கப்பட்டவனுடைய நற்கிரியைகளையும் கடவுள் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். 2லையுமே பாவம் இருக்குது, 2லையுமே பலவீனம் இருக்குது, 2மே கரப்படுத்துதான் இருக்கு. நீங்க பண்ணாலும் கடவுளை திருப்திப்படுத்துறதில்லை, அவன் பண்ணாலும் கடவுளை திருப்திப்படுத்துறது. அப்புறம் நான் நல்லது செய்யணும், அவன் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கு, நான் பண்ணாலும் ஒரே மாதிரி. கடவுள் எப்படி நம்பலாம்? நான் வந்து அவன் நம்பிக்கை கேட்கல, அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களை சொல்றேன். நீ ஒரு 4 ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, 100 ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். நீங்க மற்றவனுக்கு பண்ணக்கூடிய நன்மைகளை விட அவன் உங்களை விட அதிகமா இழந்து கொடுக்குறான். அது நான் வாழ்க்கையவே அவனுடைய கடவுளை பேர சொல்லிட்டு நல்லது செய்யறான், அன்னதானம் போடுறான், பல ஒரு ரத்த தானம் கொடுக்குறான், கிட்னி தானம் கொடுக்குறான், அடுத்த உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களை விட அதிகமா அவன் நல்லது செய்யறான். வெளியில இருக்க மக்களுக்கு கொடுக்குறாங்க, என்னோட சம்பாத்தியத்தை நான் கொடுக்குறேன்னு எல்லா விஷயங்களும் அப்படி செய்யறாங்க. அதுக்காக அவன் கடவுளை போக முடியாது. நீங்க உண்மையான கடவுள் அறிஞ்சு காட்டக்கூடிய நல்ல கிரியைகள் அவனுடைய கிரியைகளை விட கூட கம்மி தான். சரிங்களா? ஆனா கடவுள் உங்களையும் பாவக்கரையோடு தான் பார்க்கறாரு, அவனையும் பாவக்கரையோடு தான் பார்க்கறாரு. அவருடைய பரிசுத்த ஸ்டாண்டர்டுக்கு நற்கிரியைகள் ஒரு பொழுதும் அவரை திருப்திப்படுத்தவோ அவர் மையப்படுத்தவோ இல்லை. ஆனா விசுவாசி செய்ய நற்கிரியைகளால என்ன பலன், ஏன் அவன் செய்யணும்? அதுக்கு பதில் தான் இந்த 6வது சொல்லுது. விசுவாசி செய்யக்கூடிய எல்லா நற்கிரியைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யப்பட்டதாக கடவுள் அங்கீகரிக்கிறார். இயேசு உங்களுக்காக மறிச்சு, இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தனால
இயேசுக்குள்ளாக உங்க நற்கிரைகள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரைகளும் இயேசு செய்ததாக அவர் பார்க்கிறார். நீங்க உணர்றது இல்லை. அதை சொல்றதுனாலே உங்க நற்கிரைகள் பாராட்டப்படாது. ஏன் கற்றுக்கு போறாரு, இவர் கிறிஸ்தவர், அதனாலதான் நல்லது செய்யறாரு அப்படின்னு அவன் சொல்லலாம். அவர் ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் சொல்லக்கூடிய சாட்சி இல்லை. கடவுளே நேரடியா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கு பின்னாடி அவர் இருக்கிறார். அதாவது இந்த உலகத்துல கடவுள் அறியாதவன் செய்யக்கூடிய நற்கிரியைகள் என்பது அவனை பற்றியது. அதை செஞ்சானா மனுஷன் அவனை தான் பேசுவான், அவனுடைய இழப்பை தான் சொல்லுவான், அவனுடைய அர்ப்பணிப்பை தான் சொல்லுவான். அதுல கடவுளுக்கு மகிமையோ கடவுளுக்கு மேன்மையோ கிறிஸ்துவுக்கு கனத்தை கொடுக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலுக்கு பின்னாடி அதை தன்னை மறைச்சி இயேசுவை பிரதானப்படுத்துவான். நற்கிரைகளுக்கு என்கிட்ட நல்ல குணம் இருந்துச்சு, நான் ஒரு அர்ப்பணிப்பு, நான் ஒரு இழப்பு. இப்ப அவங்ககிட்ட போய் நீ நல்லது செஞ்சது எப்படின்னு கேளுங்க. நான் வந்து நிறைய ஒழுக்கமா இருந்தேன், நிறைய சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒழுக்கமா இருந்தேன், எங்க வீட்டுல நல்லா வளர்த்தாங்க, நான் இயல்பாவே ஒரு அன்பின் சுபாவமா இருந்தேன் அப்படிதான் சொல்லுவேன். தன்னை பத்தி பேசுவேன். ஆனா விசுவாசி அவன் செய்யக்கூடிய நற்கிரைகளுக்கு அவன் இயேசுவை பத்தி பேசுவேன். என்கிட்ட எந்த நல்லதும் இல்லை, நானும் உங்களை போல அநியாயக்காரன் தான், நானும் உங்க போல சுயநலவாதி தான், எனக்கு எல்லா பாவம் ஆசை இருக்குது. ஆனா என்கிட்ட செஞ்ச எல்லா நல்ல கிரியைகளும் இயேசு எனக்குள்ள இருந்து செஞ்சனால, இயேசு எனக்குள்ள வல்லமையா கிரியை நடத்தினால நல்லது பண்ணி செய்யணும். கடவுள் அப்படிதான் விசுவாசியின் நற்கிரைகளை இயேசுவுக்கு கனத்தை மகிமையும் கொடுக்கும்படியாக அதை பார்க்கலாம். அதனால அவர் அங்கீகரிக்கிறோம். அப்ப நம்ம நல்லது செய்யும் போது இயேசுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று பார்க்கும்பொழுது அது குறைவா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் அது பூரணமற்றதாக இருந்தா பொழுதும் கடவுள் மன திருப்தியோடு ஏற்று வெகுமதி கொடுக்குறாங்க. திருப்தி அதை அப்படி கடவுளுக்கு அந்த அந்த விதவை தான் ஜீவனத்துக்கு ஏதுவான 2 காசு காணிக்கை கட்டில போட்டான். மற்றவங்க எல்லாம் தான் பரிபூர்ணத்தை அதிகமா போட்டான். உலக பிரகாரம் கோடி ரூபாய் போட்டவன் ஒருத்தன் இருக்கிறான், 2 காசு போட்ட ஒரு லேடி இருக்கு. இப்ப யாரு உண்மையை அன்பு கொடுத்தா? எல்லாரும் அதிகமா போட்டவன் தான் சொல்லுவான். அதிகமா போட்டவன் எல்லாம் தன்னுடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய இழப்பு, தன்னை பத்தி பேசலாம். ஆனா இந்த 1 காசு போட்டவ அவளை பத்தி பேசல, அவள் கடவுளுடைய அந்த இறக்கத்தை பத்தி அந்த காணிக்கையில் அவள் போட்டு பேச. ஆனால் சொன்னாரு அவங்க எல்லாரையும் விட இது அதிகமா போட்டோம். ஏன்னா இவன் நம்பிக்கை முழுமையா கடவுளை சார்ந்து. அவ போட்ட காசு முக்கியம் இல்லை, ஆனா அவள் எப்படிப்பட்ட நோக்கத்தோட இதயத்தோட கடவுளுக்கு கொடுத்தாங்க. அவள் எப்படி தன்னை மட்டுப்படுத்தி பாருங்க, எனக்கு எவ்வளவு வருமா, எவ்வளவு கஷ்டத்துல நான் அந்த 2 காசை போறேன்னு தம்பல் அடிக்கிறேன். ஆனா அந்த கோடி ரூபாய் போட்டேன் ஊருக்கே தம்பல் அடிச்சு பண்ணான். கோயில் அன்பளிப்பு, இந்த ஆலய மணியை வழங்கியவர், இந்த சேர் வழங்கியவர் பின்னாடி பேர் போட்டுப்பாங்க. இதுதான் அவனுடைய அன்பளிப்பு. நம்முடைய அன்பளிப்புல எந்த மனிதனுக்கும் எந்த பேரும் கிடையாது, எந்த மகிமையும் கிடையாது. ஆமா, ஏன் சொல்றாரு? அதிகமா சம்பாதிச்சனால இல்ல, உண்மையும் உத்தவமான ஊழியக்காரன்னு சொல்றாரு. நீ 2 கொடுத்தேன், நீ நிறைய சம்பாதிச்ச, நீ உண்மையாவே நல்லா இருக்குன்றதாண்டி சொல்ற. கொடுக்கப்பட்ட வேலையில எஜமானுக்கு உண்மையான இருக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பாருங்க நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நல்லது கொண்டு வந்தேன் நான் சொல்றேன். அவனுங்க நீங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு அந்த சம்பாதிச்ச அந்த தாளந்த திரும்பி எஜமான் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். இது உங்களுக்கானது, இது உங்களுடைய பொருள், நீங்க என் கிட்ட கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டு பண்ணதுல எல்லா பலனும் உங்களுக்கு சொல்லி வந்து கொடுக்குறான். அதை பார்த்துதான் உண்மை முக்கியமான ஊழியக்காரன் சொல்றார். செய்யப்பட்ட செயல்ல தேவன் எவ்வளவு பிரதானப்படுத்தப்படுகிறார், அவருடைய மகிமை எவ்வளவு பிரதானப்படுத்தப்படுகிறது, அதான் அது வர்ணபாஸ் மாதிரி செய்யும். அப்படியே 2 ஆப்போசிட் பாரு. அனனியா சப்பீராலும் பண்ணான், வர்ணபாசும் கொடுத்தான். வர்ணபாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் டமாரா அடிக்கிறேன், பாருங்க எனக்கு எவ்வளவு இறக்கத்தின் குணம் இருக்கு. அனனியா சப்பீரா கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்தாங்க. எதிரி கேட்கிறான், இவ்வளவுதான் நீங்க வித்தீங்களான்னு கேட்டப்ப, ஆமாங்க இந்த கடினமான மனசுல நான் கொஞ்சம் தான் வித்தோம், அல்லது பெரும்பாலும் விட்டு கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு உண்மையை சொல்லியிருந்தானா கடவுளை அவன் ஆசை வச்சிருப்பார். பரவாயில்ல, நீ இவ்வளவு கொடுத்ததை பெரிய யோசிச்சிருப்பார். ஆனா அவன் வஞ்சனையா நான் அவனை போல நானும் பர்ணபாபோட இழந்து கொடுக்குறேன்னு ஊக்குமைப்படுத்தி சொன்னனால, உண்மையாகவே நாங்கள் எல்லாத்தையும் இழந்து கொடுத்தோம்னு சொன்னனால்தான் கடவுள் அவனை அந்த பண்ண. அது 100% சொத்தை வச்சாங்க. 1% அந்த சொத்துல தனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அதை சொன்னனால கடவுள் அவன் நியாயம். ஆனா பர்ணபா 100% கொடுத்தாலும் அது எல்லாம் என்னாலுடைய இழப்பு, என்னாலுடைய தயவு, எனக்குள்ள இருந்த சுபாவம் நான் சொல்லலை. அது கொடுத்தது யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் தேவன் கொடுத்ததுக்கு இணையா தான் கொடுத்தது ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சான். கடவுளுடைய அன்புக்கு இணையா என்னுடைய கொடுத்தல் பூரணம் இல்லைன்னு உணர்ந்தான். அதனால கடவுளை ஆசீர்வதிச்சார். ரைட். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நோக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதித்தார். நம்முடைய நல்ல கிரியைகளை நம்ம எவ்வளவு செய்யணும்னு பாக்குறதில்ல, எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருதயத்தோடு அவருக்காக செய்கிறோம். கடைசி 7வது பாயிண்ட் கவாசனது. கடவுளால் கட்டளையிடப்பட்ட கிரியைகள் அவற்றை செய்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் உயர்ந்த பயன்களை அளிப்பவையாக இருந்த போதும் மறுபிறப்படையாத மனிதர்கள் அவற்றை செய்யும் போது அவை பாவமானவையாகவே காணப்படுகின்றன. கடைசியா என்ன சொல்றாங்க 7வது பாயிண்ட்ல?
உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியாம நீ நற்கிரியை செய்யறாங்க. சரி. நற்கிரியை செய்யறது வந்து கிறிஸ்துவுக்குள்ள செய்யப்படாம தன்னுடைய சுயநீதிக்காக அந்த நற்கிரியை செய்யறதுனால அது பாவம். அது செய்யறதுக்காண்டி செய்யாம அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு இதை வச்சுதான் அப்பதே சொல்லுவேன். அவன் என்ன செஞ்சாலும் அது நன்மையானது இல்லை. அவன் திருப்தின்னு நினைச்சு அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதனால எந்த பலனும் கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதேதான் நான் செய்யறதும் அதே மாதிரி தான். நான் நல்லது செய்யறேன், நல்லது பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது வந்து கடவுளை பார்வையில அது ஒன்றுமே இல்லை. அதுக்காக செய்யாமல் கூடாது. கடைசியில் அதான் சொல்றாரு பாருங்க, இருப்பினும் அவற்றை செய்வதை விட செய்யாமல் இருப்பது மிக பாவமானதும் கடவுளால் இருக்கப்படுவதும் சொல்லிட்டு செய்வதை விட செய்யாமல் இருப்பதான் பாவமானதும் சொல்றான். இந்த 7வது பாயிண்ட் ஃபுல்லா கடவுளை அறியாத அவிசுவாசி செய்யக்கூடிய நற்கரிகளை பேசுறான். இப்ப நான் சொல்லுங்க, ஒரு இடத்துல கடவுள் கூட ஒரு ஆடு காயத்துல எடுத்துச்சுன்னா அதை தூக்கி விடலாம். நீ ஒரு ஆபத்து ஒருத்தர் இருக்குன்னா உன்னால முடிச்சு அந்த செஞ்சிடணும். செய்யாம பார்த்துட்டு நீ பார்க்காம போ, அது தப்பு. இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம், நம்ம விசுவாசத்தை செய்யக்கூடிய நற்கிரிகளும் கடவுளை பூரணப்படுத்துறது இல்லை. நம்ம ஏன் செய்யணும்னு சொன்னா, கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நற்கிரிகளை பார்க்கிறார். அப்ப நம்ம விசுவாசத்தோட இயேசுவை மகிமைப்படுத்தி இயேசுக்காக செய்யக்கூடியது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும், அது கடவுளால் அங்கீகரிக்கப்படும். இப்ப அவிசுவாசம் செய்யக்கூடிய நற்கிரிகள் எல்லாமே பாவமாக தான் இருக்கு. இப்ப அவன் எதுக்கு நல்ல கிரியைகள் செய்யணும்? அவன் செய்யாம, அவன் நல்லது செஞ்சா நல்லது தான் போகிறான், செய்யாம போட்டா நல்லது தான் போகிறான். ஆனா அவன் செய்யணுமா வேணாமா? ஏன் செய்யணும்? செய்யணும் சொல்லு. செய்யாவோ என்ன சொன்னா, அவற்றை செய்வதை விட செய்யாமல் இருப்பது மிக பாவமானது, கடவுளால் இருக்கப்படும். அப்படின்னா அவிசுவாசி நல்லது செய்யணும் தான் சொல்றாரு. இதுதான் பதில் சொல்லுது. செஞ்சா செய்யாம இருக்கிறது மிக பாவம் சொல்லுது. செய்யும் பொழுது அவளுக்கு வர வேண்டிய சில பாதுகாப்பு கிருபையும் கொடுக்க போறதில்லை, அவளுக்கு ஜீவனையும் கொடுக்க போறதில்லை. ஆனா இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அவன் கடவுளுடைய பராமரிப்பின் அடிப்படையில சில நன்மைகளை அனுபவிப்பதற்கு அந்த கிரியைகள், ஏன்னா அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தான் வழங்குகிறார். அவன் யோக்கியமா ஒழுங்கமா பசுத்தமா வாழ்ந்தான்னு சொன்னா இந்த உலகத்துல கடவுள் அவனுக்கு தீர்க்க ஆயுசையும், இந்த உலகத்துல அவனுக்கு புகழையும் அதிகாரத்தையும் தேவன் தருகிறார். நான் என்ன பண்ணாலுமே கடவுள் பிடிக்கிறதுலே, நான் தான் பாவத்துல இருக்கிறேன்னு சொல்லி அவன் பாவத்தை துணிகரமா செய்யும் பொழுது அவன் இந்த நித்தியத்துல நரகதண்டனை, இந்த உலகத்திலேயே அவன் கடவுளோட கோபத்தையும் சாபத்தையும் சுமந்து அட்லீஸ்ட் இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய சமாதான வாழ்க்கையை கூட அவன் இழந்து போக முடியும். அதுக்குதான் இந்த உலகத்துல நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் வேறு நமக்கு என்ன சொல்லுன்னு சொன்னா, முதல்ல அவிசுவாசியானவனுடைய நற்கிரியைகள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா, முதல்ல அவன்கிட்ட விசுவாசம், அவன் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தோட செய்யாதனால கடவுள் நிராகரிக்கிறார். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு, அவன் செய்யறதுல சுத்தமா இல்ல, பரிசுத்தமா இல்ல, கடவுள் சொல்லிய வழிமுறையில அவன் செய்யறது இல்லை. அதுதான் எக்ஸாம்பிள் ஆபேல் காயினுடைய பலியை சொல்றார். கடவுள் காயினை நிராகரிக்கிறார், ஆபேல் அங்கீகரிக்கிறார். இப்ப காயின் கடவுளுடைய சமூகத்துக்கு வந்தது தப்பா? இல்ல. கடவுளை ஆராதிக்கிறது செய்ய தப்பா இல்ல, கடவுளை காணிக்கிறது செய்ய தப்பா கிடையாது. ஆனா கடவுள் சொல்லிய வண்ணமாக அவன் செய்யறதா அந்த பிரச்சனை. அதனால தேவன் அங்க என்ன சொல்றாருன்னா, அவனது பரிசுத்தமா அவருடைய எதிர்பார்ப்புக்கு இல்லாதனால நிராகரிக்கிறாரு. 3வது அவிசுவாசி நற்கிரியைகள் கடவுளுக்கு மகிமையை செலுத்தாதனால கடவுள் நிராகரிக்கிறார். ஆனாலும் அவன் ஏன் அதை செய்யணும்னு சொன்னா, அதை செய்யக்கூடியது கடவுள் எதிர்பார்ப்புக்குள்ளாக கடவுள் விரும்பக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் அவருடைய நற்கிரியைகளை தனது பராமரிப்பின் திட்டத்துல பயன்படுத்துகிறார். இப்ப அதான் ஆகாபு விசுவாசி கிடையாது, ஆகாபு ஒரு துன்மார்க்கமான ராஜா. ஆனா ஆகாபு அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவை நினைச்சு உபவாசி கொடுத்து அழுகுறான். இப்ப கடவுள் சொல்றாரு, ஆகாபு தன்னை தாழ்த்தி அழுகுறான், ஆகாபுக்கு நான் ஆயுஷ் நாளுக்கு கூட்டு கொடுக்குறேன். இதுதான் நற்கிரியைகள் தானே அது. ஆமா, தாழ்த்தி அவன் வெட்டுடுத்தி சாம்பல் இருக்கிறான், அவன் தன்னை ஒடுக்குறான், தன்னை 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 சரிப்படுத்த முயற்சி பண்றான். இவன் தான் அவனுக்கு கடவுள் மேல விசுவாசம் இல்லை, கடவுளுடைய அன்பு ரட்சிக்கு மேல அவனுக்கு தெரியலனாலும் அவனுக்குள்ள ஒரு விதமான பொதுவான தேவ பயத்தினால பாவத்தை துணிகரமா செய்யாம தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறான். கடவுள் அவனுக்கு இறங்கி, நீ தான் அவிசுவாசியே, நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற, நீ எதுக்கு எட்டுடுத்து இருக்கிற, நான் அவனுக்கு பதில் கூற மாட்டேன் கடவுள் சொல்லலையே. அவனுடைய ரெட்டுடுப்பு, அவனுடைய உபவாசம், அவனுடைய கண்ணீரை கடவுள் பார்த்து இந்த உலகத்துல அவனுக்கு தீர்க்காயுசை கொடுக்குறான். இப்ப எதுவுக்கு அப்படின்னா எதுவ சொல்லப்படும், எது விக்கிரகத்தை அழிச்சு ஒரு சில கடவுளுக்காக நன்மையான காரியங்களை செஞ்சாங்க, 4 தலைமுறையில உன் பிள்ளைய ராஜாவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கடவுளுடைய பொதுவான நன்மையை தேவன் அவனுக்கு தொடர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த உலகத்துல அவிசுவாசி நல்லா ஒழுக்கமா பரிசுத்தமா வாழ்வதற்கான முயற்சியை ஏன் செய்யணும்னு சொன்னா, இவந்தோ அவன் செய்யறது முழுமையா கடவுளை திருப்திப்படுத்தாம இல்லாம இருந்தாலும் பாவத்தை கட்டுப்படுத்தவும், இந்த உலகம் நீதியான கடவுளுடைய நியாய தீர்ப்பை வேகமா பெற்றுக்கொள்ளாதபடி கடவுளுடைய நீடிய பொறுமையையும் பராமரிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவிசுவாசியா இருக்கிறவங்க நல்லது செய்ய வேண்டிய கடமை பொறுப்புல வருகிறான். அதனால அவங்க செய்ய வேண்டிய அவசியம். அந்த கடவுளுடைய நித்திய திட்டத்தை ரட்சிப்பையும் கடவுளுடைய மகிமையும் சுதந்திரிக்காம போகாம இருக்கலாம்.
அந்த கடவுள் இந்த உலகத்துல அவனுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய பொதுவான குடும்ப நன்மைகள், சமுதாய நன்மைகள், அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த புகழை எல்லாம் கடவுள் அவனுக்கு கொடுக்குறார். எல்லா மனிதனும் நல்லது செய்யும். விசுவாசி அபிசுவாசியை விட இன்னும் அதிகமா பயத்தோட கடவுளுடைய மகிமைக்காக, அதான் ஏன் சொல்றாரு, பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் ஓ நீதி அதிகமா இருக்கணும்ன்றார். பரிசேயன் உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான், ஆலயத்துக்கு போறான், ஏழைகளுக்கு உதவி செய்யறான், எல்லாம் செய்யறான். ஆனா அவன் நம்பிக்கை இல்லாம செய்யறான், விசுவாசம் இல்லாம செய்யறான், ரட்சிப்பு இல்லாம செய்யறான், இயேசுவை நிராகரித்து செய்யறான். கடவுளை அறியாதவனே அவ்வளவு அர்ப்பணிப்போட செய்யும் பொழுது கடவுளை அறிஞ்ச நீ அவனை விட பல மடங்கு அதிகமா நன்மை செய்ய முடியும். ஆமா, அபிஷேக் பண்ண தான் செய்யணும். ஆமா, விசுவாசத்தோடு நீ செய்யற கிரியைகள் எல்லாமே அசுத்தமா தான் இருக்குது. இப்ப விசுவாசிக்குள்ள செய்யக்கூடிய நற்கிரைகள் சொல்ல முடியும். விசுவாசி செய்யறதே பாவத்தோட தான் செய்யறான், பலவீனத்தோட தான் செய்யறான், பரிபூர்ணம் மட்டும் தான் செய்யறான். அதே நற்கிரை சொல்ல முடியாது. அப்பனா கடவுள் எப்படி பாக்குறாரு, ஒரு விசுவாசி செய்யக்கூடிய நற்கிரைகளை கிறிஸ்துவின் நிமித்தமா பார்த்து அங்கீகரிக்கிறார். ஆனா அபிசுவாசிகளுடைய நற்கிரைகளை நியாயப்பிரமாணத்து நிமித்தமா பார்த்து அவனுக்கு அதுக்கான பலனை கொடுக்குறார். அதனால அது வேஸ்ட் கிடையாது, அதனால அது பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் இஷ்டப்படி வாழலாம்னு சொன்னா பாவம் இன்னைக்கு தலைவரிச்சு ஆடிடும். கடவுள் அபிசுவாசிய நற்கிரைகளை பண்ண வச்சுதான் தனது மீட்பை நிறைவேற்றுறார். அபிசுவாசிய நற்கிரைகள் மூலமாக கடவுள் இந்த மீட்பின் திட்டத்தை பயன்படுத்துறார். இப்ப தெரியும் கோரேசு அவங்கெல்லாம் தான் மீட்பின் திட்டத்துல எருசலேமை கட்டவும் ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் பயன்படுத்துறார். பார்வோனுக்கு வாதைகளை கொடுத்து ரட்சித்து மகிமையை வெளிப்படுத்துறார். அவிசுவாசிகளுடைய இழப்பு, அர்ப்பணிப்பு, நற்கிரைகள் மூலமா இந்த உலகத்துல ஒரு சமுதாய கட்டுப்பாட்டையும் தாம் ஒழுக்கத்தை விரும்புகிற கடவுள் என்பதை நிரூபிக்கிறார். நம்மளை விட அதை நல்லது பண்ணும்போது கட்டாயம் அதை அங்கீகரிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான். ஆனாலும் அது கடவுளை பிரியப்படுத்தவோ கடவுளுடைய மகிமைக்கு கொண்டு போறதோ எந்த விதமான நன்மைகளும் செய்யாது. கடவுள் அறியாதவனை போய் பேச திருடு நான் சொல்லணும், போய் பேசாத, திருடாத, பயந்து வாழ்ந்து சொல்ல நான் அவங்க கடவுளை நம்ம வெளிப்படுத்தணும், கட்டாயம் வெளிப்படுத்தணும். அவருடைய நற்கிரியைகள் கடவுளை திருப்திப்படுத்தாது, அவன் நற்கிரியைகள் அவனை ரட்சிக்காது, அவன் நற்கிரியைகள் அவனை பரலோகம் திருப்பி போகாதுன்னு அவனுக்கு சொல்லி அவனை தாழ்மைப்படுத்தி அவன் இயேசு விசுவாசிச்சா மட்டும்தான் அவருடைய நற்கிரியைகள் கடவுளால் அங்கீகரிக்கப்படும் என்பதை சொல்லணும். நற்கிரியைகள் எவ்வளவு அசுத்தன்றதை நம்ம சொல்லணும். அதே சமயத்துல நற்கிரியைகள் செய்யாம போனா வரக்கூடிய ஆபத்தையும் நம்ம சொல்லலாம். பொதுவான கிருபைகளை நம்முடைய உறவினர்கள் நிறைய பேர் இந்து வாழ்கிறான், அவன் கடவுளை அறியலை. இப்போ அவன் ஒரு திருமணம் பண்ணுறான், அவன் பிள்ளையை வளர்க்குறான், அவனுக்கு வேதபூர்வமான ஒழுக்க ஆலோசனைகள் நம்ம கொடுக்க தான் வேணும். அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்க மாட்டான், இயேசு கடவுள் நம்ப மாட்டான், இயேசுவை நிராகரிப்பான். அதுக்காண்டி அவன் இயேசுவை நிராகரிக்க மாட்டான். அவனுக்கு போய் பிள்ளை வளர்க்க எப்படி சொல்றது, அவனுக்கு போய் குடும்ப ஆலோசனை எப்படி சொல்றது, அவன் போய் கடை வாங்காதுன்னு எப்படி சொல்றது, அப்படிலாம் இல்லை. அவனுக்கு இது உலக பிரகாரமான ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் நம்ம சொல்லலாம். அதன் மூலமா அவன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்காச்சும் அவன் கடவுளுடைய கோபத்தையும் சாபத்தையும் சுதந்திரிக்காம சடுதியா இறக்குறாங்க. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்காச்சும் கடவுளுடைய இறக்கத்தையும் தயவு பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்ம வழிவாசலை தரவு கொடுக்கணும். ரைட், ஓகே. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம்